வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் பொன்னி. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போய் தான் டின்னர் சாப்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கட்டா மீட்டாவாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் சேட் சாப்பிட்லான்னு போனோம். போன வழியில் இந்த நைட் லைஃப் ரொம்ப அழகாக இருந்தது. லைட்ஸ் எல்லாம் போட்டு, அதனால் அதையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனது ஆல்மண்ட் ஹவுஸ் தான். அதுதான் என்னோடய ரொம்ப ஃபேவரட் சேட் ஷாப். அங்கே இருக்கிற மாதிரி டேஸ்ட்டு வேறு எங்கேயும் எனக்கு அவ்வளோவா பிடிபடலை. ஷாப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். போன உடனே யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு பெல்பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் கொஞ்சம் மீட்டா சட்னி எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தேன். அதனால அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது மிசல் பாவ். இன்னொன்று தஹி சாட் ஒன்று இருக்குது. இந்த மிசல் பாவ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தஹி சாட் இருக்குது. ஒருத்தர் தஹி சாட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை ஆர்டர் பண்ணியிருக்கார். அப்புறம் இன்னொன்று சனா சாட் இருந்தது. இது சனா சாட்டு. அப்புறமா வந்தது தஹி சாட்டு. இதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது. இதுதான் தஹி சாட். இது அவ்வளோ காரம் இல்லாமல் இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஷாப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் அந்த ஷேக்ஸ்க்கெல்லாம், மில்க் ஷேக்குக்கெல்லாம். நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பஞ்சாபி லஸ்ஸியும் ஒரு மில்க் லஸ்ஸியும் சாப்பிட்டோம். அது தவிர காத்தால் நான் என்ன சமைச்சேன்னு காமிக்கிறேன். இங்கே மேத்தி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். மேத்தி பப்பு தான் பண்ணினேன். மேத்தி லீவ்ஸை நல்லா அலம்பி இங்கே ஓரளவு எல்லாத்தையும் உருவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு போடுறதுக்காக பருப்புக்காக பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த தோலோடு இருக்குமே அந்த பைத்தம்பருப்பு, அப்புறம் சாதாரண கொஞ்சம் தோரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச அப்புறமா நம்ம கொஞ்சம் நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டேன். மிளகா வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மேத்தி லீவ்ஸை போட்டு மேத்தி லீவ்ஸும் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினாலே அதில் இருக்கிற லேசான ஒரு கசப்பை கூட போயிடும். இதில் 2 வத்த மிளகாயும் நான் சும்மா உடைச்சி போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறம் இதுக்கு வேண்டிய மற்ற மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது வதங்கினப்புறமா அந்த கீரை வதங்கினப்புறம் கொஞ்சம் ஒரு 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ்லாம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியே விட வேண்டாம். ஏன்னாக்கா இதுலேயே நிறைய தண்ணி விட்டுருக்கு. இது கொஞ்சம் எல்லாம் தண்ணி விட்டுறண்டா சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியை இது கூட விட்டுடலாம். அப்புறம் லேசாக எனக்கு புளிப்பு தேவையாக இருந்தது நல்லா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் புளி ஜலத்தையும் விட்டுக்கலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நான் பண்ணினது. அது தவிர கேபேஜ் கறியும் சாதமும் வடிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி காத்தால் எங்கள் ஆத்தில் பண்ணின சமையல். Thank you friends. If you like, subscribe to my channel. Thank you.